வெல்கம் டு ஸ்ரீமதி கிச்சன். இன்றைக்கி ஸ்ரீமதி கிச்சனில் அத்திப்பழம் ஜூஸ் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து அத்திப்பழத்தை நான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு தோல் எடுத்துக்கலாம். தோல் எடுக்காமலும் போடலாம். தோல் எடுக்காமல் போட்டால் கசப்பாக இருக்கும். அதனால நான் ஃபஸ்ட்டு தோல் எடுத்துடுறேன். இந்த மாதிரி கத்தி வச்சு தோலெல்லாம் எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் தோலை உரித்து எடுத்துக்கலாம். நான் எல்லா அத்திப்பழமும் தோல் சீவி எடுத்துட்டேன். இப்போ இதை கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். நான் அப்படி இது பனை வெல்லம் சேர்க்குறேன். நீங்கள் சர்க்கரை வேணால் சேர்த்துக்கலாம். நான் பனை வெல்லம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். அத்திப்பழமும் பனை வெல்லமும் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதில் 1 டம்ளர் பால் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அத்திப்பழம் ஜூஸ் க்ரீமியாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் ஐஸ் க்யூப் சேர்த்துக்கலாம். இது ஒரு கிளாஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், அத்திப்பழம் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. செஞ்சு பாருங்கள், சுவைச்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.